போட்டா காட்டி இழுக்குறா அடியன்னு சொல்லி வேலை இல்லையான்னு பெரிய மரக்குத்தி வேற வந்தா இதுக்கு மேல நக்லஸ் கொஞ்சமா செய்யுது. பேந்தன இந்த இந்திய அரசாங்கங்களுக்கு இங்கே இருப்பான். ஏற்கனவே அழிச்சவன் இந்தியன் தான். அங்க ஒரு தீவை உருவாக்கியாச்சு. பேந்தன கொஞ்சம் தண்ணி வரண்டார். ஒரு காலம் விடுதலை புலிகள் இருந்தது. கரியோரங்கள்ல கூடியவங்க அரிச்சு கொண்டுதான் போகும். மனைவி பிள்ளை நகரட்டலாம் பேங்க் இந்தியா வழிய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரும். இந்தியா நிலுவ பறவை தமிழ்நாட்டு ரோலர் இப்ப வந்து ஐயா இருக்கல. ஓ தரம் இல்ல இல்லாட்டி நாங்களே இடம் பெயர்ந்துருக்கணும். அடுத்த வருஷம் அதனால இருக்கணும்ன்றது ஆசை. இந்த இந்தியா ரெண்டு வழியும் அதான் எங்களோட ஆசை. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். எல்லாரும் வந்து எப்படி நல்லா சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம். என்ன விஷயம் என்றால், நேற்று வந்து எங்களோட பருத்துறையில் வந்து சரியான காற்றும் மழையும் புயலும் சரியான குளிரும். இரவு நான் நினைக்கிறேன் 10ஆம் தேதி ஜனவரி ஒரு 7 மணி போல் பாருங்க, ஒரு காற்று ஒன்று அடிச்சிது. நல்ல மழை பெஞ்சிச்சு. அதில் வந்து எங்களோட அந்த கடலோர பகுதி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. நல்லா வந்து கடல் அடிப்பு ஏற்பட்டு மீனவர் சமுதாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் நினைக்கிற பருத்துற அந்த ஊரில் வந்து இந்த கடலரிப்பு ஏற்பட்ட இடங்களில் வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து சுப்பரமடம். இந்த ஊரில் வந்து சில இந்த பகுதி வந்து சேதமாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஜேசிபிலாம் கொண்டு வந்து எல்லாம் கிளியர் பண்ணி வேலை செய்யணும். அடுத்தது இங்கே உள்ள மக்களை நாங்கள் கேட்டு பார்ப்போம், எப்படி வந்து இந்த கடலரிப்பால் வந்து என்னென்ன இழப்பாடு வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி அப்படி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். முக்கியமாக ஊரில் வந்து எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ பார்க்குற பகுதி வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் பருத்துறை சூப்பர் மடம் கடற்கரை பாருங்க. வந்து இது ஒரு மீன்பிடி ஒரு இடமா இருந்தான். காலையில் வந்து இங்கே வச்சு ஏலமெல்லாம் கூடி மீன் பிப்பினோம். அப்படி நாங்கள் முதலாவது கீழே போய் பார்ப்போம் பாருங்க. இதில் வந்து இந்த கடல் அடிப்பு வந்து இங்காலையும் வந்து என்ன மாதிரி வந்து இடம்பெற்றுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்க்கலாம். இங்காலே இந்த முருகக்கெல்லாம் போட்டிருக்கணும். நேற்றைக்கு வந்து பாருங்க அடித்த காற்றுக்கும் மழைக்கும் இன்றைக்கி எப்படி வந்து இந்த வெயில் வந்து பல்ல இழிச்சு கொண்டு பாருங்க. வந்தால் வெயில் அப்படியே சிரிக்குது. அங்கால வந்து நம்ம வட்டிலாம் கிளியர் பண்ணினோம். நேற்றுலாம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனுக்கு போயிட்டுது பாருங்க. எவ்வளோ போட்டெலாம் நிற்கிது. இது எல்லாமே நான் நினைக்கிறேன் நாள் போக போக கடல் அரிப்பு ஏற்பட்டால் இந்த இடமெல்லாம் அப்படி ஃபுல்லாக சுக்குநூறாக போயிடுமா. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்கள், வந்து என்ன மாதிரி வந்து இந்த புயலின தாக்கம் வந்து உங்களோட கரையோர பகுதியில் இருக்குது? அப்படி வந்து மழை காற்று அடியன்னா சொல்லி வேலை இல்லையான்னு 2-3 நாள் அடியனால் நாங்களே ஓடுற கட்டத்துக்கு உங்கள் முனியாண்ட கடற்கரையில் பார்த்தீங்களா போட்டு கிட்ட எல்லாம் அடிச்சு போயிடுது. நாங்களும் அதே மாதிரி தான் சவரம். இந்த எங்களோட ஊர் மக்கள் இந்த கல்லுவலை கொஞ்சம் எங்களுக்கு போட்டு அணைச்சி தந்தபடியால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் எங்களை வெளிநாட்டில் நிற்கிறேன், அவையெல்லாம் பெரிய முதுகெலும்பாக நிற்கிறேன். அவைகளெல்லாம் நல்ல எங்களுக்கு உதவி செய்ததால் நன்றி சொல்லணும். நான் நன்றி சொல்லுவேன். என்னென்றால் இல்லாட்டி இந்த கல் இல்லாட்டி நாங்களே இப்போ இடம் பெயர்ந்துருக்கணும். அவங்கள அடி அவங்கள அடி தண்ணி இந்த கரை மட்டும் வந்து தண்ணியெல்லாம் கரை வந்து அடி அம்மளவுக்கு அடி இதெல்லாம் உடைஞ்சது பாருங்க. ஓகே, எங்களுக்கு இந்த கல்லு போட்டதால நாங்கள் கொஞ்சம் தப்பி இருக்கிறோம். அப்ப இது கல்லு போடாட்டி இன்றைக்கு இந்த நாங்கள் எல்லாரும் நம்ம எதிர்க்கணும். உங்களுக்கே தெரியும் தானே முனையில நடந்த சம்பவம் மூக்கத்துல அப்படி எல்லாம் பாத்தீங்களா, ரோட்டுக்கு கிட்ட எல்லாம் அடிச்சு தள்ளி. பூங்கா அப்படியே இல்ல, பூங்காவே இல்ல பாத்தீங்களா, சின்ன சிறுவர் பூங்காவே இல்ல. என்ன நடக்கும்? அந்த இதே மாதிரி அணைச்சு தந்ததுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஊர் மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள். மற்ற சவரம் என்னத்தை சொல்கிறோம், எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரத்துக்கு இந்தியன் பிரச்சனை சரியாகும். முந்தினாத்தெல்லாம் நாங்கள் இங்கே கறி ஒரு 1/2 கிலோ 2 கிலோமீட்டருக்குள்ளேலாம் வந்துட்டு அப்படி வந்து நாசப்படுத்திட்டாங்க எங்களை. தொழில் செய்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து கூடுதலா வந்து இந்த கரையோர பகுதியை நோக்கி கடல் வந்து முன்னோக்கி வாரதுக்கு வந்து உங்களோட சார்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கன்னு சார்பா என்ன சார், கடல் வார இதுகளுக்கு ஒன்றும் செய்யலாதானே சவரம். சில ஒண்ணுமே செய்யலாத கட்டம் சவரம்.
ஏன்னா சில சொல்லின வந்து இப்போ கொழம்பு சேர்ப்பங்கள் வந்து இந்த பில்டிங் மேலே உள்ளுக்குள்ள வந்து கடலுக்கு உள்ள வந்து அணியல் வந்து கூட வச்சு காட்டினால வந்து கடல் அப்படியே முன்னோக்கி வேற அதுவும் சொல்லிட்டேன். கடல் வரைக்கும் நாங்கள் ஒன்றுமே சொல்லல சவரம். இப்போ இதே மாதிரி அணியல் மெத்தடிஸ்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குல்ல, இந்த ரோட் சைட்டில் சவரம் இப்படி எங்கெந்த இதே மாதிரி அங்கால அணையை போட்டால் ஒரு கொஞ்சம் வேண்டாலும் 100ல் ஒரு 10 வீதம் வேண்டாலும் பாதுகாப்பாக இருக்கும் சவரம். இருக்கலாம் கஷ்டம் தான். இதில் இப்போ 2000 3000 இல்லை 4000 5000 பிள்ளைகள் படிக்குது. அப்போ அந்த பாதுகாப்புகள் எல்லாம் வேணும். அப்படியே விட்டா நான் நினைக்கிறேன் இனிமேல் கடல் ரோட் எங்கள் ரோட் பாதையை வந்து அடிக்கிறது வந்து உலக நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. ரோட்டு போடவில்லை, ரோட்டு போடாமல் வந்து சும்மா கண்ணங்களை போட்டோம்னா அடித்து போகுது வெள்ளத்தோட. அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நீங்க என்ன அன்னூர் அரசாங்கத்தை பார்த்து நீங்க உங்களோட சார்பாக நினைக்கிறீங்க? நல்லது அருணா இப்போ வந்து 5000 கிலோ தரம் வந்து தரம். இப்போ என்னென்றாலன்னு நாங்கள் அதுக்கு இப்போ மெட்டாக்களை கூட இவர் வந்து இப்போ நல்லதை செய்கிறார். நல்லதை செய்கிறார். முதல் இந்த கஞ்சாவல் பவுடர்கள் அந்த ஊழல் எல்லாத்தையும் நல்லா பிடிக்குது. மினக்கட்டு பிடிக்குது. 14 வார நல்லதை செய்கிறார். மற்ற இந்த காணியல் இதுவெல்லாம் விடுறார். இதே மாதிரி அடுத்த வருஷம் ஆசை இப்போ எங்களுக்கு நல்லா செய்கிறார். மக்களுக்கு நல்லது செய்தால் நல்லமாய் போய்கொண்டிருக்கு. ஆனால் ராயபத்தோ மாந்தோ அவங்கள விட இப்போ வந்து அருணையா வந்து நல்லது செய்து வரவேற்க முடியும். இதுக்கு வரவேற்க ஒன்று புலவர்கள் என்றால் இந்த இந்திய நிலுவப்படவை நிறுத்த மாட்டேன் காரணம் என்ற வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ஐயா. மனைவி பிள்ளை நகை தட்டலாம், பேங்கு கடன்பட்ட காசு நினைக்கிறேன். இவட்ட காசை கொடுத்து எங்களுக்கு நான் பட்டு கதை கொடுத்துருக்கேன் பயத்தில். ஆனால் எங்கள் சமுதாயம் இந்த கடத்தொழில் அது இந்திய நிலுவப்படவை நேற்று 1 கிலோமீட்டர் கரையை வந்து கரையை வந்து நிறைய செய்வீங்க. யார் கரைக்கிறீங்க? ஒரு காலம் விடுதலை புலிகள் இருந்தது, கரையை விட்டார்கள், உள்ள போட்டார்கள், அனுப்பினார்கள், வராவிட்டார்கள். இப்போது அமைச்சர் செய்கிறதுக்கு ஒழுங்கான கடல் அமைச்சர் என்கிற ஆள் இல்லை. கடல் அமைச்சர் சொல்ல ஓம் ஓம்னு செய்யணும் இல்லை. நாங்கள் பிடிக்கல, நாங்கள் பிடிச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு வழக்கத்தில் அரசாங்கம் தான் இதை செய்யலாம். என்னடா கரிவரத்தில் வந்தையா எங்களோட விடலாம், நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வாரன் ஒத்த செய்யுங்கன்னு கேட்டார். நாங்கள் எங்களை உயிரை கொடுத்தாது அர்ப்பணி செய்ய வேண்டிய எங்க புள்ள செய்யணும். அரசாங்கம் ஓமண்டா நாங்கள் இருக்கிற கரிவரத்தில் பிடிச்சு கொண்டு வருவோம். ஓ அரசாங்கம் நாங்கள் பிடிக்கல, அரசாங்கம் பிடிக்கல. காதிசீர் கொல்லுக்கு போகணும். பின்ன நாங்க போய் இந்தியன் இப்போ இனிமே வந்து காற்று நார்மல் ஆயிட்டு சொல்றாங்க. ஒரு 4-3 நாளைக்கு ஒரு லீவ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்சம் இது புயல் மாதிரி வரும். அது வேற ஒரு தைப்பங்களுக்கு ஐயா புக்க காசு வரும் தானே, அதுக்காக காசு செய்து கொண்டிருக்கு. முடிய அடுத்த காசு வரும். ஆனால் இந்த இந்தியன் நிறுவப்படவை உலக நாடு பூரா கதைச்சு ஐயா 30 அமைச்சர்ல இருந்து நீங்க வந்து அவரு நாங்கள் எல்லாரும் வந்து புயல் தாக்காமன்னு சொல்லி வீட்டுல படுத்துட்டு கேட்கல, அவங்க தங்கட வேலை காட்டுறாங்க. இங்க வந்துட்டாங்க. நானும் கூடுதலா நாங்க வீட்டே இல்ல போட்டுவலை கட்டிக்கிட்டு இதெல்லாம் நிக்கிறோம். என்னென்ன போட்டு வந்து சின்ன, அதாவது வந்து இப்ப கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அவங்க போட்டை பாத்தீங்கன்னா பெருசா பெருசு உயரங்கள் அப்படி பெருசு இல்லாம கம்பி இருக்குல்ல, இரும்பு துண்டு கூட தாளம் செயின்ல செயின்ல போட காட்டி இழுக்குறான். மீன் செயின்லாம் போட பெருசு இல்ல, கப்பில ஓடலுப்பாங்க, அவ்வளவு அது வலிச்சு கொண்டு. அப்ப எங்கிட்ட வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுது. நாங்கள் நிஜமா காத்து கடை அடிச்சுட்டு நாங்க போய் உழைக்கலாம் வேண்டாம். அவன் வந்து வலைய ஒட்டுறான், சரியா நாசப்படுத்துறான். எங்களுக்கு அறிவிக்குங்கள் காத்து பிசால் மீனவர் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் சொல்லி அறிவிக்குங்கள். அரசாங்கம் சரியில்லை, இந்தியன் செய்யல. இதே இந்திய மீனவர் முந்தாது கடற்கரையில இது 1 கிலோமீட்டர்ல வந்துட்டு போறார். இது தாலியை கடற்கரை வச்சு 1 கிலோமீட்டர் வச்சு கவர் பிடிக்கிறாங்க. இதே இந்தியா பிடிக்கிறதுக்கு இது சின்ன குழந்தை. ஆனால் அதே அரசாங்கம் செய்யும் கொய்யா, அரசாங்கம் நெச்சா செய்யலாம், அரசாங்கம் நெச்சா செய்யலாம். இதுக்கு மேல டக்ளஸ் கொஞ்சமா செய்யுது. ஆனா கைதியா இருக்கு. சொன்ன உடனே அதை என்னவோ தெரியாது ஆள் செய்தது. இப்ப அமைச்சர் ஐயா அவருக்கு கடலை பற்றி வளத்தை பற்றி தெரியாம இருக்கு. நாங்கள் பாதுகாப்பதான் சொல்றோம் ஐயா. எங்க வா இன்றைக்கு சீரா கடையா சொல்ல போனாலையா நாளைக்கு இந்த மனுஷன் உள்ளியோட சந்தோஷம் சாப்பிடலாம், சந்தோஷம் காய்க்கலாம், பழகலாம். இல்லையென்றா மனுஷன் ஒரு மூஞ்சி நீட்டுவாள், புள்ளி ஒரு பக்கம் நீட்டுவாள். நாங்கள் பெரிய ஒரு மரக்குத்தி வேற வந்தா இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படியே அடிச்சு கொண்டு வந்து இங்கே தூக்கி போடுறதுக்கு போல எல்லாம் கிளியர் பண்ணி செய்யலாம்.
இங்கே பாருங்க வந்தால் இதுக்கெல்லாம் வந்து அவன் இந்த விலைகள் இந்த மீன் கூடலாம் வந்து இடத்துல வைப்பினம் நல்ல விலை இதெல்லாம் வந்து உள்ளே வச்சால பெருசாக தண்ணி கொண்டு போயில இல்லாட்டி இந்த பக்கமெல்லாம் மேலே உணர்ந்து அப்படியே அடிச்சுதான் வேணாம் தண்ணி இங்கே பாருங்க வந்தா இதில் கொஞ்சம் அப்படியே உணர்ந்து சேர்த்து இருக்குது இந்தா அடித்து அப்படியே ஒதுக்கி இருக்குது. இங்கால ஒரு அண்ணா நிற்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க வந்து நீங்கள் இந்த ஊர் அணிகள்? நான் இந்த ஊர்லாம் கல்யாணம் முடிஞ்சது. இந்த சொந்த இடம் வந்து வெத்திலக்கணி வடமராஜி கிளாக்கு. வெத்திலக்கணி நான் ரைட். ஓகே. கல்யாணம் முடிஞ்சது இங்கே சுப்பமடத்தில். அப்போ கல்யாணம் முடிஞ்சது. இப்போ இந்த கடல் அரிப்புன்ட்டு நீங்கள் வந்து கேட்டுறீங்கள். என்ன கடல் அரிப்பு காரணம் வந்து இது நெடுக வாரது தான் எங்களுக்கு கடல். ஆனால் இந்த வருஷம் இப்படி வாரது காரணம் இவன் நாடுகளுக்கு கடலுக்கு நிரப்பி ஒரு நாள் சீனாவை கொண்டு வந்து விட்டு அவன் நாடு கொண்டு கட்டிட்டான் புறம்பா. அப்போ அங்கே நிரப்பின உடனே என்ன செய்யும், தண்ணி எல்லாம் இல்லா பாட்டாலையும் ஓடி வரும். தண்ணி ஓடி வந்தால் எங்களுக்கு இந்த கடல் அரிப்பு வருது. இலங்கையில் கொஞ்சம் 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 இல்லாம போகும். இப்போ எங்களுக்கு இந்த இடம் கரை வழியை பார்த்தா தெரியும். இன்றைக்கு கரை நீளத்துக்கு ஃபுல்லாக அரிப்பு. அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இதே நேரம் கதைக்கிறது அது கொடுத்தாச்சு. இலங்கை அரசாங்கமும் சீனா அரசாங்கம் உடன்படிக்கை செய்து தான் இந்த வேலையை செய்து நாங்கள் இப்போ வாழை இல்லாத கட்டத்துக்கு வருவோம். எங்களோட சனம் காலப்போக்கில் எங்களோட இடம் வீடுகள் வாசல்கள் எல்லாம் உள்ளுக்க போகணும். ஏன்னா அப்படி ஒரு கட்டத்துக்கு வருமே கரையோரம் ஃபுல்லாக அழிஞ்சு கொண்டு போகுது. அப்படி ஒரு கட்டத்துக்கு வருது. அப்போ இது ஒன்றுமே செய்யலாம். ஒன்று செய்யலாம். மற்ற நாங்கள் இந்தளவு காற்று கடலண்டு பாதிக்கப்பட்டு கிடக்க அந்த இந்தியாக்காரன் வந்து இந்த கரையை வந்து அடிக்கிறான். ரோலம் ஆர்ப்பாட்டத்தை செய்த என்ன, இதை செய்த என்ன, ஒரு வழியும் நாங்கள் செய்யலாம். மீனவு இப்போ நாங்கள் இப்போ நான் 2 நாளுக்கு முன்ன காத்துக்கல வந்து முழு கிடந்த கரையோரம் கிடந்த முழுக்கலே ரோடரை விட்டு பழிச்சு கொண்டு போகிறான். இந்த நேவிக்காரர் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பான். ஒரு தரம் கதைக்கு பாரு இல்லை, ஒரு தரம் தண்ட வேண்டாம். எங்களை வந்து அந்த தொழில் செய்யக்கூடாது, இந்த தொழில் செய்யக்கூடாது, அதனை பட்டியல் அந்த பட்டியல் இந்த பட்டியல் இந்தியாவுக்கு வழியை விட்டு கிடக்க போய் தொழில் மீனை பிடிங்க. மீனை பிடிச்சி அவன் அள்ளி கொண்டு அவன் வாழ் தண்டு நாடு கொடுத்து போட்டு இங்கே ஒரு கொஞ்சம் சாமான எங்களுக்கு போடுறது சாப்பிடுங்க. அந்த நாங்கள் என்னென்ன இந்த புள்ளியில ஊட்டியில் வச்சு படிப்பிக்கிறது. எனக்கெல்லாம் 2 பிள்ளைக்கு ஒரு டீசன் காசு ஒரு படிப்பிக்கலாக கிடக்க அவங்களாம் இறுக்கத்தில் போய் கொண்டு இருக்கோம். 4 நாளை குழச்சி போட்டு 4 நாளை காற்று மீன் விரட்டு மண்டு பிறக்க இவன் வந்து அள்ளி கொண்டு போகிறான். எல்லாத்தையும் பழிச்சு அள்ளி கொண்டு போவான். பேந்தனை இந்த இந்திய அரசாங்கம் எங்களுக்கு இங்கே இருப்பான். ஏற்கனவே அழிச்சவன் இந்தியன் தான். இந்த வடபகுதியில் நாங்கள் இந்த வடமராஜி கிழக்கில் நாங்கள் இருக்க முழுக்கலும் வந்து இந்திய ராணுவம் தான் வந்து 2 சண்டை போய் செய்தவனே இந்தியன் தான். மருந்து கட்ட 2 சகல இந்திய ராணுவம் தான். இங்கே வாரது இந்தியன் வந்து நல்லதுக்கு இல்லை, எங்களை இன்னும் முழுங்கி கொண்டு போகிறதான் பாரு. சரி, இந்தியன் வந்து எங்களுக்கு நல்லது ஒரு காலம் செய்யறதில்லை. இந்தியன் தூதரகமே இருக்கக்கூடாது. இந்த கரையோரம் வந்து நாங்கள் கரை மக்கள் உள்ளா சேர்ந்து இவனை விடாமல் அவருக்கு கொண்டு வந்து விட்டாலும் பரவாய். அவன் இருந்தங்களுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கடலை என்னாலும் பாதுகாப்பு அவனும் பாதுகாக்க தெரியா. நாங்கள் வாழையில ஒரு கட்டம் வருது, இவனுக்கும் வேண்டாம் அவங்களுக்கும் வேண்டாம் போகும். அப்படி ஒரு கட்டத்தில் எவ்வளவு வேதனை படுறவன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு கடலில் ஒரு மீன் பிடிக்கலாம் கிடக்கு, கரைக்கு ஒரு மீன் பிடிக்கலாத கட்டத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். முன்னாடி ஒரு கிலோ மீன் 800 ரூபா 700 ரூபா விற்கிது. யோசிச்சு பாருங்க, இன்னும் நாங்கள் வாழலாமன்னு. முந்தி வந்து இப்படியே முன்னோக்கி வந்தாலும் பெருசாக வருது, குறைவா இருக்கும். அப்படி குறைவா இருக்கும். அங்கே ஒரு தீவை உருவாக்கியாச்சு. பேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் தானே, அங்கே ஒரு தீவை இருக்கிற இந்த கரையோரம் வரைக்கும் தானே உண்மை நிலப்பாடு இதுதான். எல்லா எங்கட வந்து பெருங்கடல் எப்படி என்றாலும் அது அரிச்சு கொண்டு தானே இருக்கு. கடல் வந்து அடிக்கிறது கூட. அப்போ கரையோரங்களில் கூடியவங்க அரிச்சு கொண்டு தான் போகும். அப்போ இப்படி ஒரு இதாண்டா நகரம் தண்ணிக்குள்ள நாங்கள் கல்ல போட்டோன்னு என்ன செய்யும், ஒரு அணையை கட்டணும்னு இங்கே அங்கெல்லாம் பிறப்பாங்க. அப்போ அதைத்தான் இவே செய்தவில்லாத வேறு ஒன்றும் செய்ய. அவனுக்கு ஒரு இதாக கொடுத்து நாங்கள் அழிஞ்சு கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யறது, இருக்கிற காணியை இதில் கரையோரம் இருந்த காணியில் இல்லாமல் நாங்கள் எங்கே போய் இருக்கிறது நீ அதை அழிஞ்சு கொண்டு போகும். இப்போவே இப்போ கரையோரம் இல்லை, காணிகள் இல்லாமல் எங்கிற காணிகள் பாருங்க. ரோட்டு கரையோரெல்லாம் வெள்ளம் வந்து அரிச்சு ரோட்டு எல்லாம் விழுந்து உடஞ்சி பாருங்க. ரோட்டால போகலாம் கிடக்கு. எல்லா இடமும் இதே பிரச்சனை தான். நீங்க பார்த்தா மூக்கத்தில் பாத்துறீங்களா, அந்த பீச்சை பாத்துறீங்களானே என்ன மாதிரி போயிருக்கு, ஃபுல்லா போயிட்டு அதுல எங்க விளையாடுறாங்கன்னு முந்தி பாத்துட்டு பேர் கேள்விப்பட்டீங்களா? கடல் தெரியாது. அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டுது. எங்களை கடத்தொழில நம்பி இருக்கிறவன்ற வாழ்க்கை இனி எங்கட புள்ளிகளை நாங்களும் இந்த கடத்தொழில நம்பி இருந்தால் நாங்கள் அடியோட மண்ணுக்க போகிறது தான் எங்களுக்கு வேறு ஒற்று வழியும் ஒன்றுமே செய்யலை. அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து வந்துட்டேன் நாங்கள். ஏன்னா கடலில் இப்போ நாங்கள் இப்போ 20 லிட்டர் எண்ணெய் அடித்து கொண்டு போனால் அந்த 20 லிட்டருக்கு 5100 ரூபா காசுக்கு எண்ணெய் அடித்து கொண்டு போனால் அந்த 5100 ரூபாவோட 400 ரூபா பெட்ரோல் 5500 ரூபா காசு உழைச்சி கொண்டு வரலாம் கிடக்கு. ஈவன் முழுக்கலும் வந்து இந்த கரை வழியை ரெண்டு வளைக்கிறான். அவன் என்ன செய்யறது, பெத்தலக்கணி பக்கமாட்ட அடிக்கிறான். இங்க இதுக்குள்ள வந்து லைட்டு போட்டு அடிச்சோம், லைட்டு போட்டு அடிச்சோம். அந்த காத்துக்குள்ள நாங்கள் காத்தண்டு கிடக்கிறோம், அவன் வந்து இங்கே அடிக்கிறான்.
பாத்தீங்களா? அங்கே கூண்டை உயர்த்தி போட்டு இங்கே அனுப்பி விடும். உண்மை உண்மை விளங்குது. அதான் பிரச்சனை வந்து இப்படி வந்து இந்த அணியில் போட்டு கட்டுறாலாம் வந்து இப்படி பின்னோக்கி வந்து அப்போ ஒன்றும் செய்யலாம் கிடையாது. நாங்கள் இப்போ எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் நிலைமையில நாங்கள் கொஞ்சம் பாருங்க கடத்தொழில் செய்யலாம். கொஞ்சம் பாருங்க இப்படி கிடந்த அல்ல படுற கிடந்த அரிக்குது, கடல் அரிக்குது, ஒன்றும் செய்யலாம். மண்ணை போட்டு தான் நாங்கள் இதை செய்கிறோம். சரி, எங்களோட அரசாங்கம் வந்து சரியான முறையில் அது அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் 35 இது வச்சிருப்பாங்க. மீனவன் வந்தா என்ன, நாங்கள் போனா என்ன, நாங்கள் ஒரு சிறுபான்மையினம் மாதிரி இருக்கிறோம். உண்மையில் ஒரு ஆளுமை இருந்தது, அப்போ ஒரு ஆளுமை இருந்தது, வலுவாக இருந்தது, சமநிலை இருந்தது, வலுவாக இருந்தது. ஆனால் அப்போ இப்போ இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கி போயிருக்கிறோம். ஒரு தரம் ஒன்றும் செய்யலாம் அந்த கட்டத்துக்கு வந்துட்டு. ஆனால் நாங்களும் அழிஞ்சு இந்தியாவும் அழிய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரும். 3 நாடு இதுக்கு வந்து இப்போ நிற்கிது. இந்தியா, சீனா, அமெரிக்கா. 3. சீனாவோட உள்ள சார்பான நாடுகள் வந்து ரஷ்யா எல்லாம் பெறும். ரஷ்யா சீனாவோட உள்ள நாடுகள் ரஷ்யா பெறும். மற்ற பேர் அமெரிக்கனோட உள்ள நாடு பிரிட்டிஷ், அந்த நாடுகள் எல்லாமே பெரிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனைகள். நாங்கள் வந்து மாட்டி போய் நிற்கிறோம். ஒன்றுமே செய்யலாமல் திக்கி திணறி கொண்டு நிற்கிறோம். நாங்கள் எங்களை இனி உழைச்சி நாங்கள் வாழ்றது ஒரு புறம் இருக்க, இப்படி 3 நாடும் கொண்டு வந்து உள்ளு கறிக்குது. அப்படியே இதால வந்து கரையோர மக்கள் தான் கூட வந்து பாதிக்கப்படுறோம். நாங்கள் இப்போ என்ன அந்த நேரமே தொழிற்சியிலே இந்த கடலில் தொழிற்சி இல்லாமல் சில நின்றது. இனியும் ஒரு பிரச்சனை வந்தால் கடத்தொழில் பிரச்சனை நான் கடலுக்கு இறங்கவே இல்லை. அது அப்படி தான் நடக்கும். எந்த நாட்டுக்காரன் என்ன செய்கிறான் கட்டத்துக்கு வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டுட்டோம். இனி என்றாலும் எங்களை தொழிலை சனத்தை உழைச்சி சாப்பிட சொல்லி சனம் வாழ விடுங்களோ, வாழ விட மாட்டாரா. வந்து இந்தியன் இருக்க மட்டும் நாங்கள் வாழ மாட்டோம். எங்களுக்கு நெடுக இவனால கரைச்சிடாதான் கிடைக்கும். இன்றைக்கு அதே இந்தியா ஒரு மாநிலம் தமிழ்நாட்டு ரோலர் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு போனோன்னா கொளுத்துறான், அடிச்சு உடைச்சு கொளுத்துறான். உண்ட நாட்டுக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ள நீ விட மாட்டியாம், எல்லை தாண்டி இங்க வாரான். யோசிச்சு பாருங்க, நாடு கடந்து நாடு எல்லை தாண்டி வாரான். அதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை ஒன்றும் இல்லை. ஒன்று பிடிச்சி ரோடரை கொண்டு சேர்த்தாலும் அவன் பாரான். அதுக்கு இந்தியா அந்த தமிழ்நாடுக்காரருக்கு நம்ம இந்தியாக்காரன் அந்த அமைச்சர் இதுக்கு ஒற்று விதமான கதை இது ஒன்றும் இல்லை. அவன் பிடிச்ச உடனே சொல்கிறது என்ன, இலங்கை அரசாங்கம் பிடிச்ச உடனே சொல்கிறது அது எங்கட இடத்துக்குள்ள வந்த அப்புறம் தான் பிடிச்சி போடணும். இதைத்தான் அவன் சொல்கிறது. ஆனால் இங்கே உள்ள கரவழியை வந்து அடிக்கணும். அவனும் எத்தனை ரோல் 2 இலங்கை அரசாங்கம் பிடிக்கிறது, இலங்கை அரசாங்கம் பிடிக்கலாம் கிடக்கு. பிடிக்க காவரை போய் பாருங்க, மயிலடி காவரை நிரம்பி போய் கிடக்கு. எல்லாம் கொண்டு போட்டு நிற்கிறான். அப்போ இவன் வந்து எங்களுக்கு இந்த இந்தியாவின் அயல் நாடு சொல்றது தான் ஒன்றுக்கு உதவாத நாடுங்கள். அழிச்சவனும் இவன் தான், பேர்ந்தும் அழிச்சு கொண்டே இருக்கிறானுங்கள். நாங்கள் அழிஞ்சதும் சத்தமும் தசையும் தண்ணியும் சாப்பாடும் இல்லாத கிடந்து தான் வந்துறாங்க. பேர்ந்தும் சாப்பாடும் இல்லாத இவன் செய்யலாம் இந்த இந்தியா. எங்களுக்கு ஒரு சிந்தனையும் இல்லை. நாங்கள் அழிகிறதான். ஆனா இவனும் அழிக்கவும், இந்த இந்திய ரெண்டும் அழிக்கவும். அதான் எங்களோட ஆசை. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு யுத்தத்துக்கு இந்த காலம் ஒரு பெரிய ஒரு சண்டைக்குள்ள கடைசி சண்டைக்குள்ள இப்படி ஒதுக்கப்பட்டு தண்ணியில் சாப்பாடுல கடந்து வந்து இந்த இவன் செய்கிறான். இதே பேருந்து சின்ன அடிச்சு பறிச்சு கொண்டு போகிறான். இப்போ இன்றைக்கு நாங்களும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே பெரிய கரைச்சலாக கிடக்குங்களால ஒரு என்ன இந்த இவன் வந்து எங்களுக்கு பார்க்குறான், அழிஞ்சதோ இவன் வாரான்னு சொல்லுங்க. ஒரு தரம் பெறுவார். இந்த பாருங்க, அந்த குண்டாய் கடலுக்கு போனா தான் சாப்பாடு. இப்போ காத்தடிச்சு போட்டு நிற்கிறோம், அவன் முழுக்க மலைச்சு கொண்டு போயிட்டாமே தான் கிடக்கும். அதில் ஒரு பெரிய ஒரு டோரா நிற்குது. அது இந்த ஒரு ஆகலையா? எல்லாமே இந்த ஒரு ஆகலை. அப்போ எல்லாம் இந்த ஒரு ஆகலை. இப்போ தொழில் நாளை டாவுக்கு போய் வரும். விடிய வந்து பாருங்க பெருசாக மீன் இருக்காது. ஏன்னா அவன் முழுக்க அடிச்சு வளைச்சு கொண்டு எல்லாம் போயிட்டான். வெறுங்கடல் கிடக்கு. நாங்கள் வெறுங்கடல். ஏசிபி பாருங்களா வந்து மணலை எடுத்து கிளியர் பண்ணி அனுப்புதா. எல்லாம் வடிவா லெவல் பண்ணி அதான் கண்டிப்பா அடி அடைக்கலாமா ஐயா? நேற்று அப்படி காத்து மழை. உண்மை. பின்ன அள்ளுதா? எல்லாம் மடிவா லெவல் பண்ணிடணும்.
பாருங்க மக்களே வந்து என்ன மூட்டை எடுத்து போட்டினோம் வந்து உள்ளுக்குள்ள என்ன மூட்டை எடுத்து போட்டினோம் உள்ளுக்குள்ள இது வேலை 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 வேலையா இல்லை கட்டி போட்டினேன் வேணா ஓகே 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 தொழிலுக்கு தான் போப்பேன் நம்ம போல ரைட் ரைட் அது எங்கோ புயலை கடந்த அப்புறம் வந்து இன்றைக்கு வந்து மீனவர்களுடைய நிலப்பாடு வந்து இப்படி தான் இருக்குது ரைட் ரைட் இன்றைக்கு இனி தொழிலுக்கு போனால் நான் நினைக்கிற அவையில் இனி நாளைக்கு இப்படித்தான் மறிவினோம் ரைட் கொஞ்சம் இறங்கியாச்சு நேற்றைக்கு பாருங்க இந்த கரைக்கு மட்டும் வந்தான் அப்படி ஃபுல்லால அப்படி அரிச்சு ரைட் ஓ கால் பார்த்து